அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்பிற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் சஹல் பின் சஅத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முறை சலித்து சுத்தம் செய்த மாவில் தயாரான தரமான வெள்ளை ரொட்டியை சாப்பிட்டார்களா என்று கேட்கப்பட்டது. அதற்கு சஹல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்தோன் அல்லாஹுவை சந்திக்கும் வரை, அவர்கள் மரணிக்கும் வரை சலித்து சுத்தமாக்கப்பட்ட மாவிலான தரமான வெள்ளை ரொட்டியை பார்த்ததே இல்லை என்று அவர்கள் பதிலளித்தார்கள். தரமான வெள்ளை மாவிலான ரொட்டியை சாப்பிட்டார்களா என்ற கேள்விக்கு சஹல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்ததே இல்லை என்று பதிலளித்தார்கள். சாப்பிடுவது ஒரு புறம் இருக்க அவர்கள் பார்த்தது கூட இல்லை என்ற கருத்திலே அவர்கள் பதில் கூறுகிறார்கள். அப்போது அவர்களிடம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் உங்களிடம் சல்லடைகள் இருந்தனவா என்று கேட்கப்பட்டது. அதற்கு சஹல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எங்களிடம் சல்லடைகள் இருந்ததில்லை என்று பதில் உரைத்தார்கள். அப்போது அவர்களிடம், அப்படியானால் தொளி நீக்கப்படாத கோதுமையை நீங்கள் எவ்வாறு தயார் செய்வீர்கள், அதில் எவ்வாறு ரொட்டி செய்வீர்கள் என்று கேட்கப்பட்டது. அதற்கு சஹல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் கோதுமையை அரைத்து வாயால் ஊதுவோம், அதிலிருந்து தவிடு உம்மி போன்ற சிறு சிறு துகள்களெல்லாம் பறந்துவிடும், பிறகு தண்ணீர் ஊற்றி குழைத்த ரொட்டி தயார் செய்து கொள்வோம் என்று பதிலளித்தார்கள் சஹல் ரதியல்லாஹு அன்ஹு. நபிகளாரின் எளிய உலக பற்றற்ற வாழ்வு இதில் நமக்கு பளிச்சென்று தெரிகின்றது. நபி தோழர்களும் நபிகளாரையும் முன்மாதிரி கொண்டு பின்பற்றி நடந்து இதன் மூலம் அவர்களுடைய நெருக்கத்தை நாம் பெறுவோம். ஏழ்மையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு வாழ்ந்தார்கள். அப்பொழுதுதான் ஏழைகளினுடைய அந்த உயர்ந்த வாழ்வு என்பது நமக்கும் புரியும் என்பதை வாழ்ந்து காட்டியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏழையாகவே வாழ வேண்டும், ஏழையாகவே மரணிக்கப்பட வேண்டும், நாளை மறுமையில் ஏழைகளோடு எழுப்பப்பட வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.